தொடர்ந்து மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னா உணவு முறை மாற்றங்கள் அவசியம். அதே மாதிரி ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ இந்த விஷயங்களெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஒரு சிலருக்கு தொடர்ந்து உடம்புல வந்து கேஸ்ட்ரைட்டிஸோட உடம்புல நிறைய வந்து வாய்க்கள் வந்து உருவாகும். சித்த மருத்துவத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அணில பித்த தொந்தம் அல்லாது மூலம் வராது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது நம்ம உடம்புல வந்து பித்தம் அதிகரித்து அது வாதத்தோட சேரும் பொழுது தான் மூலம் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து வரும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ உடம்புல ஹீட் அதிகமாகிறது, அதனோட சேர்ந்து வந்து வாதமும் சேர்த்து அதிகமாகிறது. ஸோ அந்த மாதிரியான நிலைகளில் வாதத்தை குறைக்கக்கூடிய உணவு முறைகளும், அதே மாதிரி உடம்பை நல்ல குளிர்ச்சியாக வச்சுக்கொள்ளக்கூடிய உணவு முறைகளும் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ அந்த மாதிரியான ஒரு உணவு தான் வந்து தேங்காய். நல்ல காலை வேளைகளில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் வந்து நல்லா மென்று சாப்பிடும்போது அது மூலம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வாக அமையும். அதே மாதிரி மலச்சிக்கலையும் வந்து இது சரி செய்யும். மதிய உணவில் வந்து நம்ம சின்ன வெங்காயம் வந்து எடுத்துக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் அப்படிங்கிறது உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது, அதே மாதிரி செரிமான சக்தியும் இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது.